மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலம் செஞ்சேரி மலை. மந்திரகிரி வேலாயுதசாமி திருக்கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் செஞ்சேரி மலை. இந்த மலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா, சூரனை வதம் செய்யறதுக்காக சிவபெருமான் முருகனை 6 நெற்றிக்கண்ணால் உருவாக்கினார். பிறகு பார்வதி அம்மா சிவனிடம் கேட்கிறார், முருகன் சிறு பாலகன்தானே, சக்திமிகு சூரனை வதம் செய்ய அவனுக்கு தகுந்த சக்தி போதுமானதாக இருக்காது, இன்னும் சக்தி தேவைப்படும். அவனுக்கு நீங்கள் சர்வ சக்தியும் கொடுக்க வேண்டும் என்று பார்வதி அம்மையார் சிவனிடம் வேண்டுகிறார். அதற்கு சிவபெருமான் கூறுகிறார், என்னதான் எனது மகனாக முருகன் இருந்தாலும் அவன் என்னை நோக்கி தவம் செய்ய வேண்டும். அதற்கு பூலோகத்தில் அதற்குண்டான இடத்தை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு 5 அறிகுறிகளை நான் கூறுகிறேன். அவன் தேடி அந்த இடத்தில் என்னை நோக்கி தவம் செய்ய வேண்டும். பிறகுதான் அவனுக்கு சர்வ சக்தியும் என்னால் அருள முடியும் என்று பார்வதி தேவியிடம் கூற, அது என்னவென்று கேட்க, ஓம் என்ற வடிவில் மந்திர வடிவில் மலை இருக்க வேண்டும். அந்த மலையில் மந்திரங்களை அகர்ஷணம் செய்யக்கூடிய தர்ப்பை உருவாயிருக்க வேண்டும். 4 வேதங்களாக கடம்ப மரம் இருக்க வேண்டும். பிறகு ஞான தீர்த்தம் உள்ள இடமாக இருக்க வேண்டும். அங்கே சிவதீட்சை பெற்ற விஷ்ணு தலம் அருகிலே இருக்க வேண்டும். இப்படியாக இறைவன் அறிகுறிகளை கூறுகிறார். ஞான தீர்த்தம், 4 கிளைகள் கொண்ட கடம்ப மரம், தர்ப்பை மந்திரங்களை அகர்ஷணம் செய்யும் தர்ப்பை, ஓம் வடிவில் இருக்கின்ற மலை, சிவதீட்சை பெற்ற விஷ்ணு தலம் அருகில் இந்த அடையாளங்களை கொண்டு முருகன் என்னை நோக்கி தவம் செய்ய வேண்டும். பிறகு நான் அவனுக்கு சர்வ சக்தியையும் அருள்வேன் என்று இறைவன் சிவபெருமான் கூற, அங்கே அம்மையார் முருகனிடம் இதை கூற முருகன் பூலோகத்திற்கு வருகிறார். வந்து அந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது மந்திர வடிவில் இந்த செஞ்சேரி மலை தெரிகிறது. அதிலே ஞான தீர்த்தம், தர்ப்பை, அருகிலேயே சிறுமலை, விஷ்ணு சிவதீட்சை பெற்ற இடமாக அங்கே அருகிலே மலை. அந்த பெருமாள் கோயில் விபூதி தான் கொடுப்பாங்க, அது இன்னமும் நடக்குது. அந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து, ஞான தீர்த்தம் உள்ள ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து முருகன் தவம் இருக்கிறார். பல்லாண்டு காலம் தவம் இருந்த பொழுது சிவபெருமானும் அம்மையும்
கைலாய தோற்றமாக காட்சி கொடுக்கிறார்கள். காட்சி கொடுத்து தனது 12 ருத்ரர்களை 12 ஆயுதங்களாக மாற்றி முருகனுக்கு 12 கரங்களுக்கும் ஆயுதம் அருள்கிறார். அது மட்டுமல்லாது இந்த மலையில்தான் சூரனை வதம் பண்ண வேலாயுதமே வழங்கியதாக வரலாறு கூறுகிறது. சக்திவேல் இங்குதான் முருகன் சூரனை வதம் பண்ண பெற்றார் என்பது இந்த ஸ்தலத்துடைய உருவிலும் இன்னும் இருக்கிறது. இந்த ஸ்தலத்திற்கு வந்தாவே தெரியும் உங்களுக்கு. மந்திர வடிவேல் சக்தி பெற்ற வடிவேலை அம்மையப்பன் அருளியதாக இங்கே உருவக்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 12 கைகளுக்கு ஆயுதங்களையும் சத்ரு சம்ஹார மந்திரத்தையும் முருகனுக்கு சிவபெருமான் ஓதியதாக இங்கே ஓதி அவருக்கு சர்வ சக்தியும் இந்த மலையில்தான் சிவபெருமானும் சக்தியும் அருளியதாக வரலாறு. இதுவும் உண்மை. அது மட்டுமல்லாது இந்த மலையில் புலிப்பாணி, அகஸ்தியர், போகர் இப்படி சித்தர்கள் வந்து புகழ்பாடியதாகவும் இங்கே கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது பழனிக்கு முன்பாக இது தோன்றிய மலையாகவும் போகர் சக்திகளை இழந்து இந்த மலையில்தான் அஷ்டமா சித்திகளை முருகனிடம் மறுபடியும் பெற்று பழனிக்கு போய் நவபாசன சிலை செய்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது இங்கே ஞான தீர்த்தம் வடியாத வற்றாத ஊற்றாக எந்தெந்த ஆண்டு காலங்களாக மழை தோன்றிய ஆண்டு காலங்களாக அந்த தீர்த்தம் வற்றாமல் பாறைகள் இன்னமும் இருப்பதை காண முடிகிறது. கடம்ப மரமும் இன்றும் அந்த கடம்ப மரம் 4 கிளைகளாக இருக்கின்றன. இந்த மலையில் சத்ரு சம்ஹார யாகம் வருடம் நடக்கிறது. வருடம் முதல் தமிழ் மாதம் செவ்வாய்க்கிழமை இங்கு வணங்கினால் 100 கந்த சஷ்டி விரதத்தை பூஜை செய்த பலன் இங்கே ஒரு நாள் முதல் செவ்வாய்க்கிழமை வந்தால் கிடைக்கிறது. இப்படி பலவாரியான சக்திகளை ஒட்டுமொத்தமாக கொண்ட செஞ்சேரி மலை மந்திர வேலாயுத சாமி திருக்கோவில் இங்கே அமைய பெற்றிருப்பதால் இங்கே சப்த கன்னிகளும் சப்த கன்னிகளும் இடும்பரும் காலபைரவர் விஷ்ணுவுக்கு தனியாக கோவிலும் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இந்த கோவிலில் முருகன் ஒரு கையில் வேலும் ஒரு கையில் சேவலுமாகவே இருக்கிறார். அந்த காலத்தில் சேவல் சண்டை வைப்பார்கள். அந்த காலத்தில் போருக்கு சேவலையே அழைத்து கொண்டு போவதற்கு ஐதீகமாக ஒரு கையில் சேவலையே ஆயுதமாக வைத்திருக்கிறார் முருகன். அது இப்பொழுதும் இங்கே காணலாம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலமாக இங்கே கருதப்படுகிறது. பல புலவர்களும் பல அறிஞர்களும் இங்கே முருகனை புகழ்பாடியதாக கருதப்படுகிறது. முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற்ற ஸ்தலமாக இந்த மந்திர வடிவேலையும் சக்தி வாய்ந்த சக்தி வேலையும் பெற்ற ஸ்தலமாக இந்த செஞ்சேரி மலை காணப்படுகிறது.
6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட வேலாயுத சாமியாக இங்கே வீற்றிருக்கிறார் முருகன். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதலை செவிசாய்த்து முருகன் அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்து கஷ்டங்களை நீக்குகிறார் என்பது இன்னமும் உண்மையான ஒரு விஷயம். சர்வதோஷம், கல்யாணமாகாதவர்கள், தொழில் விருத்தியில்லாத இருப்பவர்கள் அனைவரும் இங்கே வருகிறார்கள். மந்திரங்களை, சத்ரு சம்ஹார மந்திரங்களை இங்கே உபதேசித்ததால் பில்லி, சூனியம், பேய், பிசாசு, கந்திஷ்டி, ஓமல், வஞ்சனை, கோளாறு, நோய் நொடி, விபத்து, ஆபத்து, சண்டை, சச்சரவு என்கிற அனைத்தையும் இந்த ஸ்தலம் போக்கி நன்மை புரியதாக கூறப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இங்கே கருதப்படுவதால் பக்தர்கள் செவ்வாய்க்கிழமையன்று வருகிறார்கள். அற்புதமான அழகு சூழ்ந்த மலையாக, மிகவும் அழகு பொலிவான மலையாகவும், இதோ சிறுமலை இங்கே அருகிலே இருக்கிறது. இங்கே எல்லா விதமான வசதிகளும் செய்து இருக்கிறார்கள். 4 சக்கரம் வருவதற்கான வழித்தடங்களும் ரோடுகளும் பின்புறமாக படி 250 260 படிகள் தான் இங்கே இருக்கின்றன. மிகவும் ஊருக்குள்ளேயே இந்த மலை இருப்பதால் எளிதாக வந்து போவதற்கு சிரமமில்லாமல் இருக்கிறது. இப்படி சக்தி வாய்ந்த முருகன் கோவில் 5000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக கருதப்படுகிறது. ஆறுபடை வீடுக்கு முன்பாகவும் சூரசம்ஹாரத்துக்கு முன்பாகவும் இந்த ஸ்தலம் இருப்பதாக கருதப்படுகிறது. கலியுகம் தோன்றிய காலத்தில் என்னென்ன கோயில்கள் தோன்றினவோ அப்பொழுதே இந்த கோயில்கள் தோன்றிவிட்டதாக வரலாறு கூறுகிறார்கள். இங்கே வந்து உங்கள் குறைகளை கூறி நீங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று செல்லுமாறு